வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவாக நம்ம முட்டை சுருக்கா பண்ணும்போது அதில் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவோம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இனிப்பு முட்டை சுருக்கா தான். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த இனிப்பு முட்டை சுருக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்து இதில் 2 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்க்கலாம். இப்போ உங்களுக்கு குறைவான அளவு போதும்னா நான் எடுக்கக்கூடிய அளவுகளை அப்படியே பாதியாக குறைச்சா போதும். இப்போ 2 கப் வறுத்த பச்சரிசி மாவு நம்ம இந்த பவுலில் சேர்த்தாச்சு. இதுக்கு 1 கப் அளவுக்கு சீனி சேர்க்கலாம். நம்ம இனிப்பாக தான் இந்த முட்டை சுருக்கா ரெடி பண்ண போகிறோம். அடுத்ததாக இது கூட 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்கலாம். 2 கப் வறுத்த பச்சரிசி மாவுக்கு 1 கப் சீனி, 2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூட 2 முட்டை சேர்க்கலாம். இப்போ ஒரு சில பேர் கேட்பீங்க, இதில் முட்டை சேர்க்காமல் பண்ண முடியாதான்னு. கண்டிப்பாக பண்ண முடியும். முட்டை சேர்க்காமல் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா இதோட ஷேப்பெல்லாம் நல்லா தான் வரும். ஆனால் இந்த முட்டை சுருக்கா சாப்பிடும்போது நல்ல ஹார்டாக இருக்கும். நம்ம முட்டை சேர்த்து பண்ணினோம்னா இந்த முட்டை சுருக்கா சாப்பிடும்போது வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்பகுதி நல்ல ஸ்பாஞ்சியாகவும் நல்ல சாஃப்டாக இருக்கும். இனி அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். அடுத்ததாக இந்த இனிப்பு முட்டை சுருக்காவுக்கு நல்ல ஒரு மணம் கிடைக்கிறதுக்கு வேண்டி 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். இது சின்ன ஸ்பூன் ஆனதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இனி அடுத்ததாக 1 சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்க்கலாம். இனி இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த தண்ணி கூட மாவு, தேங்காய், முட்டை, சீனி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கரண்டியாலேயோ இதே போல் ஒரு விஸ்காலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். பச்சரிசி மாவு ஆனதுனால சீக்கிரமாகவே இது மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். இந்த சீனி கரையக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி கடைசியாக நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இது கூட 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கலாம். இந்த மைதா மாவு சேர்க்கும்போது இந்த மாவு இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். கடைசியாக இது கூட 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் முட்டை சுருக்கா பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வரும். இந்த 2 கப் வறுத்த பச்சரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டான அளவு. இதை விடவும் அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா முட்டை சுருக்கா ஒரு மாதிரி ஓடு மாதிரி வந்துடும். நல்ல ஷேப்பாக வராது. இனி இந்த குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கரண்டி மாவாக விட்டு மிதமான தீயில வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்கலாம். தீ ஹை ஃப்ளேமில் வைக்கவோ ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கவோ கூடாது. மிதமான தீயில் இருந்தால் தான் கரெக்டாக வெந்து கிடைக்கும். இப்படி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு அப்பள கம்பியால் மெதுவாக திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்பள கம்பியால் இப்படி குத்தி எடுத்துட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். வெந்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இனி எல்லாத்தையும் இதே போல் அப்பள கம்பியால் குத்தி எடுக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக பொரிச்செடுத்தாச்சு பார்த்தீங்களா? இந்த பணியார சட்டியில் இந்த மாவு கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காத அளவுக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக வரும். இது போலவே இனி மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் பொரிச்செடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு இனிப்பு முட்டை சுருக்கா ரெசிபி நம்ம பார்த்தாச்சு. எவ்வளோ ஈஸியாக செய்து முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா?
இப்போ எல்லா மாவையும் நம்ம பொரிச்செடுத்தாச்சு. வறுத்த பச்சரிசி மாவு கூட துருவின தேங்காய், சீனி எல்லாம் சேர்த்து இந்த முட்டை சுருக்கா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு வெளிப்பகுதி நல்ல கிறிஸ்பியாகவும் அதே சமயம் உள்பகுதி நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இந்த முட்டை சுருக்கா ஃபுல்லாகவே தேங்காய் இருக்கிறதுனால சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக நம்ம பண்ணக்கூடிய முட்டை சுருக்காவில் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலையெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவோம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இதே போல் முட்டை சுருக்கா நீங்கள் ரெடி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இது இனிப்பாக இருக்கிறதுனால பிள்ளைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த முட்டை சுருக்காவை நம்ம பிச்சு பார்க்கலாம். நம்ம பிச்சு பார்க்கும்போது வெளிப்பகுதி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்பகுதி பார்க்குறதுக்கு இந்த துருவின தேங்காய் எல்லாம் சேர்ந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நான் பண்ணின இந்த இனிப்பு முட்டை சுருக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.